ஹேடா பியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. அண்ட் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நான் எதுக்கு கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் அதை பார்த்து கொஞ்சமாச்சும் ஹாப்பியாகும். எனக்கு இங்கே நிறைய ப்ரெஷர், டிப்ரெஷன் நிறைய இருக்கும். சரி, இதுலேயும் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில்ல, அதை நான் படிச்சுட்டு ஹாப்பியாகல. ஸோ அதனால தான் நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணிவிட்டு போனால் நான் ஹாப்பி ஆகிடுவேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, டயாங் வந்துட்டு ஜங்குக் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். பட் ஜங்குக் வந்துட்டு எதுவும் கண்டுக்காமல் அந்த ரூம் விட்டு வெளில போயிடுவார். இப்போ டயாங் தான் அப்படியே அங்கே கவுச்சில் தான் சிட் பண்ணுறாரு, ஒரு மாதிரி சேடாக. என்ன ஜங்குக்கா, நீ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்க? ஏன் ஜங்குக்கா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கானா? என்னால் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸ்கூல் டேஸில் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தா, ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சுல்ல. எல்லாம் என்னால் தான். நான் மட்டும் அன்றைக்கி என் ஜங்குக்காவை விட்டு போகாமல் இருந்திருந்தேனா இன்றைக்கி இவன் இப்படி சேஞ்ச் ஆகிருக்க மாட்டான்ல. எல்லாம் என்னால் தான் இல்லை. பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் எப்படியாவது என் ஜங்குக்காவை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த ஜங்குக்கு வேணும், என் பழைய ஜங்குக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங் தான் அங்கே சிட் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைட் பார்த்தா நம்ம ஜங்குக் தான் டெரஸில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி செம்ம கோவம் அவருக்கு. அவரோட பெயின் எல்லாமே அப்படியே கோவமாக மாறி இருக்கு. யாரை நான் லைஃப் லாங் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சனோ அவனே நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. அப்போது இவன் கூட தான் நான் லைஃப் லாங் இருக்கணுமா? என்னால் அப்படி இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? என்னோட பெயின் தான் எனக்கு ஞாபகம் வரும். அதுவும் இவனை பார்த்தா எனக்கு ஃபுல்லாக கோவம் தான் வரும். டயாங், நான் உன்னை என்றைக்குமே கஷ்டப்படுத்தினதில்லை. ஏன்னா நீ ஹர்ட் ஆக நான் விட மாட்டேன். இப்போது நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ என்னால் உன்னை ஹர்ட் பண்ண முடியல. உன்கிட்ட வந்தாலே கோவம் தான் வருது. நான் என்ன பண்ணட்டும்ப்பா சொல்லு டயாங், நான் என்ன பண்ணுறது? என்னால் உன் கூட சந்தோஷமாலாம் இருக்க முடியுமான்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல டயாங். நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் அப்படி சொல்லியும் கூட நீ நான் தான் வேணும்ன்ட்டு வந்திருக்க. அதுக்கு என்ன ரீசன்? திரும்ப என் மனசை உடைக்கிறதுக்கா? இல்லை, எனக்கு புரியல டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரஸில் நின்று அப்படியே கோவமாக பேசிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே பேசிட்டு அவரோட ரூம் சைடு தான் போகிறாரு. அந்த சைடு நம்ம டயாங் தான் கவுச்லேயே படுத்திருப்பாரு. பட் அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவருக்கு அங்கே பில்லோ கூட இல்லை. ஜங்குக் தான் இப்போ அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு ஸ்லீப் பண்ணலான்னு போகிறாரு. அங்கே பெட்டில் அவர் சிட் பண்ணி டயாங்கை தான் பார்க்குறாரு. டயாங் வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அந்த கவுச்சில் படுத்திருக்காரு. அவர் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஸ்லீப் தான் பண்ணுறாரு. அவர் அப்படியே அந்த கவுச்சிலே ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஜங்குக் அதை அப்படியே பார்க்குறாரு. அப்படியே டயாங் கிட்ட தான் எழுந்து போகிறாரு. அவர் சிட் பண்ணியிருக்க பெட்டில் இருந்து பில்லோ அப்புறம் பெட்ஷீட் எடுத்துகிட்டு டயாங் கிட்ட தான் போகிறாரு. ஸ்லோவாக போயிட்டு அந்த பில்லோ எடுத்து டயாங் ஹெட்டில் வச்சுட்டு அப்படியே அந்த பெட்ஷீட் எடுத்து டயாங்கு போற்றி விட்டுறாரு. அகைன் அவர் வந்துட்டு பெட்டில் தான் அப்படியே லைட் ஆகுறாரு. பட் அவருக்கு தூக்கமே வரலை. எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த நைட் அப்படியே பாஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டயாங் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறாரு.
வேக்கப் ஆகிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக் ஃபேஸ் வந்துட்டு அந்த சன்லைட் ஒளிப்பட்டு அவ்வளோ அழகாக தெரியுது. இப்போ டயாங் அதை அவ்வளோ அழகாக பார்க்குறாரு. ஜங்குக்கா, எவ்வளோ அழகாக இருக்கு நீ. உன்னை போய் நான் வேணா சொல்லிட்டல. என்ன பண்ணுறது, அந்த வயசில் எனக்கு அது அஃபெக்ஷனாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போதான் எனக்கு அது லவ்னு புரியுது. எவ்வளோ அழகாக இருக்கு நீ அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. இப்போது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்துட்டு டேரெக்டாக கீழே தான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கும் ஜங்குக்கும் சேர்த்தே குக் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக குக் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு காஃபி தான் போடுறாரு. அந்த காஃபி எடுத்துட்டு இப்போ அப்படியே போகிறாரு ஜங்குக்கோட ரூமுக்கு தான். இப்போது ரூம் டோரை அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காஃபி கப் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஜங்குக் பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி இருக்குது குட்டியாக, அந்த டேபிள் மேலே வைக்கிறாரு. அவர் வச்சுட்டு அப்படியே போகிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஜங்குக் தான் அப்படியே வேக்கப் ஆகிட்டு பார்க்குறாரு டைமு. ஐயோ, என்ன டைம் ஆகிடுச்சா அப்படின்ட்டு இப்போ அப்படியே இழந்துக்கிறாரு. பார்த்தா அவர் டேபிளில் காஃபி இருக்குது. என்ன இது, காஃபி புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வராரு. அந்த காஃபி எடுத்து அப்படியே குடிக்கிறாரு. ஒரு பிளாக் ஷர்ட் தான் போடுறாரு. அப்படியே டக்கின் பண்ணிவிட்டு செம்ம அழகாக ப்ரொஃபஸர் லுக்கில் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வராரு. இங்கே டயாங் தான் அப்படியே அங்கே டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்காரு. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக காருக்கு தான் போகிறாரு. டயாங் தான் இப்போது ஜங்குக்கா, என்ன சாப்பிட்டுட்டு போங்களேன். எனக்கு வேணாம். இல்லை, எடுத்துட்டாச்சும் போகலாம்ல. அதான் வேணான்னு சொல்கிறல்ல, அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும், நீ ஒன்றும் எனக்கு தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போகிறாரு. இப்போ டயாங்லாம் ஜங்குக்கு ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. அவர் டயாங்கிட்ட இப்படிலாம் பேசினதே கிடையாது. ஐயோ, என்னாச்சு அவனுக்கு, ஏன் ஒரு மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறான். சரி, கோவம் போல். ஐயோ, நான் வேற சீக்கிரமாக போகணும்ல இவனுக்கு முன்னாடி, இல்லைனா வழக்க போல் நிற்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ஃபாஸ்ட்டாக அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு. நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டோம் எப்படி, பேசாமல் ஜங்குக்கு சேர்த்து டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாமா? ஆனால் அவன் வாங்கிப்பானான்னு தெரியலையே. பரவாயில்ல, எடுத்துகிட்டு போகலாம், அது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு பாக்ஸில் தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அப்படியே அவரும் காலேஜுக்கு கிளம்புறாரு. ஜங்குக் அவரோட காரில் போகிறாரு. டயாங் வந்துட்டு பஸ்ஸில் தான் வரணும். ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பஸ்ஸு இன்னும் வரலை. ஐயோ, என்ன இது, இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளோ லேட் ஆகுது. நான் வேறு அவனுக்கு முன்னாடி போய் ஆகணுமே, இல்லைனா என்ன பண்ணுவானோ அப்படின்னு புலம்பிட்டு நிற்கிறாரு. இப்போ கரெக்டாக பஸ்ஸும் வந்துடுது. அப்படியே அந்த பஸ்ஸில் தான் ஏறுறாரு. அந்த பஸ்ஸில் நம்ம ஜிமின் தான் அப்படியே சிட் பண்ணியிருக்காரு. ஹே டயாங், இங்கே வா வா. டயாங் ஹாப்பியாக அப்படியே ஜிமின் பக்கத்தில் தான் போயிட்டு சிட் பண்ணிக்கிறாரு. ஜிமின்னா, வந்துட்டியா? நான் கூட பயந்தேன் நான் மட்டும்தான் லேட்டாக போகிறேன்னு. அடப்பாவி, அப்போது நீ எனக்காக வெயிட் பண்ணல, நம்ம 2 பேரும் லேட்டாக போயிட்டு வாங்க போகிறோம், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறல? அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியும்ல உன்னை பற்றி, நீ எப்போவும் லேட்டாக தான் வருவேன். இப்போ என்னடா பண்ணுறது, ப்ரொஃபஸர் என்ன கிளம்பி போயிட்டாரா? அவன் அப்போவே கிளம்பி போயிட்டான்டா, நான் லேட்டு. என்ன, அப்போவே கிளம்பிட்டானா? ஐயோ, போச்சு போ, இங்கே வழக்கம் போல் நம்ம வெளில தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே புலம்புறாரு. இப்போது ஆஃப்டர் மினிட்ஸில் அப்படியே 2 பேரும் காலேஜில் தான் ரீச் ஆகுறாங்க. ஸோ ஜிமின் டயாங் 2 பேருமே செம்ம ஃபாஸ்ட்டாக காலேஜ்குள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, இன்னும் 5 மினிட்ஸில் பெல் அடிச்சிருவாங்க. டயாங் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே ஓடுறாரு. அவர் கிளாஸ் வந்துட்டு 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக போய் பார்த்தா அங்கே ஜங்குக் கரெக்டாக வெளில நின்று பேசிகிட்ருக்காரு.
ஏய் மச்சான், நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். அங்கே பாரு, முன்னாடியே வந்துட்டாரு பாரு. ஐயோ ஆமாண்டா, லேட்டாக மட்டும் வந்திருந்தோன்னு வை, அப்படியே வெளியே நிற்க வேண்டியதான். சரி சரி, சீக்கிரமா பெல் அடிக்கிறதுக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் ஸ்லோவாக கிளாஸ்க்குள்ளே தான் போகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு கண்டுக்காத மாதிரி. இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் அப்படியே போயிட்டு கிளாஸில் தான் சிட் பண்ணுறாங்க. கரெக்டாக பெல்லும் அடிக்குது. ஜங்குக்கு இப்போ அப்படியே கிளாஸ்குள்ளே தான் என்டர் ஆகுறாரு. அவங்க 2 பேரும் உட்கார கூட இல்லை. இப்போ சடனாக அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. எல்லோரும் பவ் பண்ணுறாங்க. எல்லோரும் சிட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன என்ன ஒர்க் கொடுத்துருந்தேன். இப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு தான் அப்படியே எழுந்து, சார் நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னீங்க சார். ஓ ஆமாம்ல, சரி உட்காரு, ரெப்ரசன்டேட்டிவ் எழுந்துருங்க அப்படின்னு சொன்னதும் டயாங் தான் அப்படியே பயந்துட்டே எழுந்துக்கிறாரு. சொல்லுங்கள் சார். இன்றைக்கி என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியுமா? அது வந்து சார், தெரியும் சார். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? அசைன்மெண்ட்டு எப்போ கொடுத்தாரு? ஐயோ, அசைன்மெண்ட்டா? என்ன அசைன்மெண்ட்டா? இப்போ ஒரு பொண்ணு தான் எழுந்து, சார் அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்? அதான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம் சார், 2 days முன்னாடி சொல்லியிருந்தீங்க. நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். ஓ சூப்பர், சிட் டவுன். ரெப்ரசன்டேட்டிவ், நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு டயாங்க தான் பார்த்து கேட்குறாரு. டயாங்க வந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. அது வந்து சார், எனக்கு என்ன இப்போ என்ன சொல்ல போகிற? எனக்கு ஞாபகம் இல்லை சார். என்ன ஞாபகம் இல்லையா? பாரா, ரெப்ரசன்டேட்டிவ்க்கே என்ன ஒர்க் கொடுத்தன்றது ஞாபகம் இல்லையா? நீ நல்லா படிப்பேன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா கொடுத்த ஒர்க்கை உன்னால் ஒழுங்காக முடிக்கக்கூட முடியாது, எதுக்கு நீலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டுறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி டயாங்க அப்படி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எழுந்து நிற்கிறாரு ஒன்றும் சொல்ல முடியாமல். அங்கே பாரு, எனக்கு இன்னொரு டைம் இப்படி ரீசன்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. சொன்ன ஒர்க்கை கரெக்டாக முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு யாரும் ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 times என் பொசிஷன் மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் செம்ம ஷாக்காக இருக்குது. ஸோ டயாங்குமே ஷாக்காக இருக்குது. இப்படி தான் டேஸஸ் போகுது. டயாங்க வந்துட்டு காலேஜ்லேயும் சரி வீட்லேயும் சரி ஜங்குக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. டயாங்கால் அதை பொறுத்துக்கவே முடியல. அவர் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கார். இப்போது ஒன் ஃபைன் டே காலேஜில் பார்த்தா டயாங் தான் அப்படியே கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ணிகிட்ருக்காரு ஜிமின் பக்கத்தில். ஏய் என்ன டயாங், நீ ஓகேவா? என்ன வீட்டில் ரைட் பண்ணலாம்ல? எங்கடா வீட்டில் நான் எங்கேருந்து ரைட் பண்ணுறது? வீட்டுக்கு போனாலே வீட்டில் உள்ள ஒர்க் தான் பார்க்கறதுக்கு டைம் இருக்குது. பத்தாததுக்கு 8:30க்கு மேலே அவர் ரீட் பண்ண தான் சொல்கிறாரு. அவன் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான் என்கிட்ட. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான். எனக்கு பயமாக இருக்குது அவன் கூட இருக்கவே. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு ஜெமினு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ரை பண்ணுறாரு. ஏய் டயாங் அழுகத விடு, எல்லாம் சரியாயிடும். அவர் உன் மேலே கோவத்தில் அப்படி பேசிகிட்ருக்காரு. அவருக்கா புரியும்டா. எப்போ புரியும்? எப்பவும் புரியாது. அவன் முன்ன மாதிரி இல்லை. இப்போ அவன் ரொம்ப மாறிட்டான். அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எல்லாம் என்னால் தான். நான் தானே தப்பு பண்ணேன். அப்போது நான் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ரை பண்ணிகிட்டே அந்த கிளாஸ் ஒர்க்கை ரைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாரு.
இப்போ எழுந்து அப்படி வெளில தான் போகிறாரு. என்ன டயாங், எங்கே போகிற? ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஜிமினா. நான் வேணா வரவா ஹெல்ப்புக்கு? இல்லை வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக அப்படி ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறாரு. அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. பட் அவருக்கு ஐஸ்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆகுது. அவரால் அங்கே நிற்கக்கூட முடியல. அப்படி மயங்கி விழலான்னு போகிறாரு. கரெக்டாக ஒரு பர்சன் ஓடி வந்துட்டு அப்படியே பிடிச்சிடுறாங்க. ஏய் டயாங், டயாங் என்னாச்சு உனக்கு? டயாங் எழுந்துரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க தான் அப்படியே எழுப்புறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். இப்போ அப்படியே டயாங் தான் ஐஸை க்ளோஸ் பண்ணியே இருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. டயாங்க அப்படியே தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு நர்ஸ் இருக்காங்க. டயாங்க பெட்டில் தான் படுக்க வைக்கிறாரு. இப்போ அந்த நர்ஸ் அப்படியே செக் பண்ணிவிட்டு, என்ன ஏன் இவர் ரொம்ப வீக்காக இருக்காரு, நல்லா சாப்பிட்றாரா இல்லையா? அது என்ன என்ன சொல்கிறீங்க? டயாங்கு என்னாச்சு? இப்போது ஓகே தானே? இவர் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் சார். ரொம்ப தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா போல், அதனால தான் ரொம்ப டயர்டாகி மயங்கி விழுந்திருக்காரு. நீங்கள் தான் கிளாஸ் இன்சார்ஜா? ஆமாம் ஆமாம். இனிமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள் யார்ட்டையாவது. இப்போ அப்படியே சடனாக ஜிமின் தான் ஓடி வராரு. டயாங்க்கு என்னாச்சு? ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்ப்பா, பட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ அவனை நல்லா பார்த்துக்கோ. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் ஜங்குக் வந்துட்டு டயாங்க அவரோட அம்மா வீட்டில் தான் கொண்டு போய் விட்டுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சோஃபாவில் சிட் பண்ணி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. என்னது, நான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? அதுவும் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேனே, என்னாச்சு எனக்கு? ஐயோ என் டயாங், அவனை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்? அப்படியே திங்க் பண்ணிகிட்டே அந்த சோஃபாலே படுத்து ஸ்லீப் பண்ணுறாரு. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் அப்படியே ஸ்லோவாக வேக்கப் ஆகுறாரு. அவர் அப்படியே எழுந்து ரெடி ஆகிட்டு அகெயின் கீழே வராரு. டயாங் எப்போவுமே கரெக்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ ஜங்குக் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவார். இப்போ டயாங் இல்லை. ஜங்குக் தான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவர் அப்படியே குக் பண்ணி அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். ஜங்குக்கு டயாங் இல்லாமல் இருக்கவே முடியல. அவருக்கு அந்த டேவே போக மாட்டேங்குது. ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, இது சரிப்பட்டு வராது. என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியல. நான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கார் தான் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு டயாங் வீட்டுக்கு தான் அப்படியே போகிறாரு. ஆஃப்டர் மினிட்ஸில் அப்படியே டயாங் வீட்டுக்கு தான் ரீச் ஆகுறாரு. அங்கே போயிட்டு டோரை தான் நாக் பண்ணால் ஜிமின் அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. நீ எங்கே தான் இருக்கியா? ஆமாம் சார், நான் இங்கே தான் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஏன்னா என்கிட்ட என்ன பேசணும் உனக்கு? பேச இருக்குது சார், நிறைய இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேசிட்டு போயிடுவேன். சரி சொல்லு, என்ன? இல்லை சார், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். டயாங் உங்களை வேணாம் சொல்லிட்டான். அதுக்காக நீங்கள் அவனை என்ன வேணால் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல சார். அவன் வேணாம் சொன்னதுக்கப்புறம், அவன் உங்களை விட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? என்கிட்ட சொல்லுவான். நான் அவனுக்கு காலேஜில் தான் தெரியும். என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டான். எல்லாமே சொல்லுவான், உங்களை பற்றி மட்டும்தான் சொல்லுவான். நீங்கள்
அவனுக்கு அவ்வளோ கேர் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ ஏன் சார் அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அவன் ரொம்ப பாவம். நீங்கள் ஏன் அவனை இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க? அவன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான் சார். என்ன சொல்கிற நீ? எனக்கு புரியலையே. புரியாது சார். இப்போ கூட உங்களுக்கெலாம் என்ன சொன்னாலும் புரியாது, மண்டையில் ஏறாது. ஏன்னா உங்களுக்கு அவன் சைடில் உள்ள நெகட்டிவ் மட்டும்தானே தெரியும். அவன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான் சார். அவன் உங்களை அன்றைக்கி வேணாம் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணானா? உங்கள் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் எல்லாமே என்கிட்ட சொன்னான். எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுனால தானே நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவன் உங்களை பற்றி நினைக்காத நாளே இல்லை. ஆனால் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டீங்கள. ஏன் சார், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அவன் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா? ஜிமின் இப்படி சொன்னதும் ஜங்குக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உங்களோட இஷ்டம் சார். எனக்கு டயாங்கை பார்க்கணும். நான் அவனை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன். ஜிமின் இப்போ அப்படியே ஜங்குக்கு வழி விட்டுறாரு. ஜங்குக்கும் அப்படியே உள்ளே போகிறாரு. அங்கே டயாங் தான் சோஃபாவில் சிட் பண்ணியிருக்காரு. ஜங்குக்கு இப்போ அப்படியே போயிட்டு எதுவுமே பேசலை, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காரு. டயாங் இப்போ அப்படியே ஸ்லோவாக எழுந்துக்கிறாரு. நீ ஓகே தானே, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டயாங் தான் கூப்பிட்றாரு. டயாங் எதுவுமே பேசலை, எதுவும் சொல்லலை, ஒரு வார்த்தை கூட வரலைன்னு சொல்லலை. அப்படியே ஜங்குக்கு கூடயே போகிறாரு. டயாங் தான் காருக்கு போகிறாரு. பேக் சீட்டில் உட்காரலான்னு போகிறாரு. ஜங்குக்கு தான் இப்போது முன்னாடி உட்காரு அப்படின்னு சொன்னதும் டயாங் எதுவுமே பேசாமல் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சிட் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே அவர் வீட்டுக்கு தான் ரீச் ஆகுறாரு. டயாங் ஸ்லோவாக எழுந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு ரூமில் தான் சிட் பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்துட்டு ரூமுக்கு வரலை. என்னாச்சு? ஒரு வேளை ஜங்குக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல போல. அப்படின்னா நான் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னா? இவன் பழைய மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது. அவர் வீட்டிலே இல்லை, அப்படியே கிளம்பி வெளில போயிடுறாரு. ஏன் ஜங்குக்கா என்கிட்ட பேசக்கூட மாட்டாரு இப்போ? அப்படின்னா எதுக்கு நம்ம மட்டும் அவரே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. ஜங்குக்கு அன்னைக்கு கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர், அது அப்படியே அந்த பில்லோக்கு அடியில் தான் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாக வருது. கண்ட்ரோல் பண்ண கூட முடியல. அவர் அப்படியே ஒரு பென் எடுத்து, ஜங்குக்கா இதுக்கப்புறம் உனக்கு இதான் வேணும்னா நான் அதை கொடுக்குறேன். உனக்கு நீ ஹாப்பியாக இருப்பல்ல, நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் அவரும் சைன் போட்டுடுறாரு. அப்படியே அவருக்கு ரொம்ப அழுகையாக வருது. க்ரை பண்ணிகிட்டே அப்படியே அந்த பெட்டில் லைட் ஆகுறாரு. அவருக்கு ரொம்ப அழுகையாக வருது. எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்லீப் பண்ணிடுறாரு. இப்போது அப்படியே அந்த நைட் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டயாங் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே வேக்கப் ஆகி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அவர் அப்படியே ஐஸெல்லாம் அகைன் ரப் பண்ணிட்டு பார்க்குறாரு. அங்கே டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அவர் பெட்கிட்டே கீழே பார்த்தா ஹார்டின்லாம் போட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. டயாங் அப்படியே வியர்டாக பார்க்குறாரு. என்ன இது, நான் ஏதாவது
ட்ரீமில் இருக்கானா, இது என் வீடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஸ்லோவாக எழுந்து ரூம் விட்டு வெளில வராரு. வந்து பார்த்தா அகைன் அவருக்கு ஷாக்கு. அங்கே அப்படியே கீழே ஒரு ரோஸ் இருக்குது. அந்த ரோஸ் அப்படியே எடுக்கிறாரு. அவர் போகிற வழி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸில் அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சு ஹார்ட் போட்டு சாரின்ற மாதிரி அப்படியே டெக்கரேட் பண்ணியிருக்கு. டயாங் வந்துட்டு அப்படியே அதையும் பார்க்குறாரு. அந்த ரோஸை கையில் வச்சுட்டே நடந்து போகிறாரு. அவர் ஸ்டெப் கிட்ட அப்படியே பார்த்தா அகைன் அங்கேயும் அதே மாதிரியே இருக்குது. அந்த ஸ்டெப் ஃபுல்லாக சாரின்ட்டு அந்த ரோஸ் வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. டயாங்கு எதுவுமே புரியல. அப்படியே அந்த ஸ்டெப்லேருந்து அவ்வளோ அழகாக வாக் பண்ணி வராரு. இப்போது அகைன் அப்படியே அந்த சோஃபா மாதிரி இருக்குது. அந்த பிளேஸ் கிட்ட ஒரு டேபிள் மாதிரி போட்டு அங்கே அவ்வளோ அழகாக ஒரு பெரிய கேக் இருக்குது. டயாங் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன இது, கேக்லாம் இருக்குது, அதுவும் எவ்வளோ மார்னிங்லே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அந்த கேக்கில் பார்த்தா அதுலேயும் சாரி டயாங் அப்படின்னு எழுதியிருக்கு. இவருக்கு இதை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. என்ன இது, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு. இப்போது ஒரு பர்சன் அப்படியே டயாங்க பேக் சைட்லேருந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டயாங் வந்துட்டு வியடாக அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அது நம்ம ஜங்குக் தான். ஜங்குக்கா? டயாங் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. ஜங்குக்கா அப்படின்னு டியரி ஐஸோட அப்படியே பார்க்குறாரு. என்ன சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? ஆமாம். என்ன இதெல்லாம்? ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன? அது பிடிச்சிருக்கு. ஆனால் டயாங் என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் ஒன்று ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல, அதுக்கு ரொம்ப சாரி டயாங். ஜங்குக்கு இப்போது டயாங்க அப்படியே பேக் சைட்லேருந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு பேசுகிறாரு. எனக்கு தெரியல, நீ பேபி தானே, அப்போது உனக்கு எப்படி புரியும் நான் சொன்னது? அதை புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நீ பாவம் இல்லை. என் டயாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஜங்குக்கா, நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? ஆமாம், நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன் டயாங். எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன், ஆனால் அது டெம்ப்ரரி. பர்மனெண்ட்னா லவ் மட்டும்தான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் டயாங். ஜங்குக்கா, நீ எப்படி சேஞ்ச் ஆன? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும். எப்போவுமே உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுல்ல. நான் ஒன்று கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் டயாங். நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். என்னால் ஒன்று ஹர்ட் பண்ண முடியல டயாங். ஜங்குக்கா. டயாங், ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க தான் ஸ்லோவாக அப்படியே திருப்புறாரு. டயாங் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. ஜங்குக் அப்படி அவர் 2 ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட ஐஸ் அப்படியே அதில் வர டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறாரு. இதுக்கப்புறம் நீ எப்போவுமே க்ரை பண்ணக்கூடாது. நான் இருக்கல, உன் குக்கி. உன்னை இன்றைக்கும் இனிமே க்ரை பண்ண விட மாட்டேன் டயாங். ஜங்குக்கா, நான் நினச்சேன் நீ கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வேண்டாம். இப்போ அப்படியே போயிட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் அப்படியே டயாங்க அவ்வளோ டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு.
என்னை விட்டு போக மாட்டேல்ல ஜங்குக்கா. உன்னை விட்டு இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன் டயாங். இனிமே நான் உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன். எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். நிஜமாவா? உண்மையாவா? ஆமாம், உண்மையாக தான் டயாங். ஐ லவ் யூ. லவ் யூ டூ ஜங்குக்கா. லவ் யூ ஸோ மச். யங் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பி டியர்ஸாக இருக்குது. என்னால் இப்போ கூட நம்ப முடியல. இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது தெரியுமா? ஓ, இது கனவா இல்லை ரியலான்னு தெரியணும்ல உனக்கு? ஆமாம், தெரியணும். இப்போ ஜங்குக் தான் அவரோட 2 ஹேண்ட்ஸை டயாங்கோட சீக்ஸில் அப்படியே பிடிச்சி அவர் அப்படியே கிட்ட க்ளோஸாக போயிட்டு டயாங்கோட லிப்ஸில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டயாங் அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணது. அவருக்கு அவ்வளோ அழுகையாக வருது, டியர்ஸாக ஃபால் ஆகுது. இப்போது ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. என்ன டெட்டே பேபி, இப்போ நீ ஓகேவா? என்ன என்ன கூப்பிட்ட? என்ன? நீ என்னோட டெட்டே பேபி தானே? ஆமாம் ஆமாம், நான் தான் உன்னோட டெட்டே குக்கி அப்படின்னு போயிட்டு இன்னும் அகைன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி தான் அவங்களே போகுது. 2 பேருமே அவ்வளோ அழகாக ரெடி ஆகுறாங்க. காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. ஜங்குக் தான் இப்போது, இங்கே பாரு, நான் வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம் வந்துடு சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே வேலை போகிறாரு. டயாங் இப்போ தான், ஐயோ நான் என்ன வேலை பண்ணிட்டேன், அவசரப்பட்டுட்டியே டயாங், அப்பா இப்பயாச்சும் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அங்கே டிராவ்கிட்ட இருக்க அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் எடுக்கிறாரு. ஐயோ நான் மட்டும் சைன் பண்ணது என் குக்கிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், இதை எப்படியாவது நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு தான் ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேப்பரை அப்படியே எரிக்கிறாரு. இதுக்கப்புறம் இது எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என் குக்கி என்கிட்டயே திரும்ப வந்துட்டா, இதுக்கப்புறம் இது எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த எரிச்ச பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் அப்படியே போட்டுடுறாரு. இப்போ அப்படியே போட்டுட்டு அவரோட ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கீழே தான் போகிறாரு ரெடி ஆகிட்டு. ஜங்குக் காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டயாங் அப்படி அவ்வளோ அழகாக க்யூட்டாக போயிட்டு அந்த காரில் போயிட்டு சிட் பண்ணிக்கிறாரு. என்ன, ஏன் அவ்வளோ நேரம்? அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போது போகலாமா? போகலாம். ஆமாம், நம்ம 2 பேரும் ஒன்றா போனால். என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் மினிட்ஸில் காலேஜுக்கு தான் 2 பேரும் ரீச் ஆகுறாங்க. ஜங்குக்கா. என்ன? இல்லை, இங்கேயே நீ ஸ்டாப் பண்ணு, நான் இறங்கி போய்க்கிறேன். யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. நினச்சிட்டு போட்டோம். நீ ஏன் ஒய்ஃபி, நான் உன் கூட வர்றத யார் என்ன சொன்னா எனக்கு எந்த கவலையும் கிடையாது சரியா? போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு 2 பேருமே இறங்கி போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. என்னடா இது, என்றைக்கும் இல்லாமல் 2 பேரும் ஒன்றா வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. இப்போ 2 பேரும் தான் அப்படியே காலேஜுள்ள போகிறாங்க. டயாங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக் கூட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்றா போகிறது. அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே ஜங்குக் தான். அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு கிளாஸில் சிட் பண்ணிவிட்டு ஜிம்மிட்ட எல்லாமே சொல்கிறாரு. அப்பா, ஒரு வழியாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டிங்களா? ஆமாம். எப்படி ஜிம்மினா, என்னால் நம்ப முடியல.
என் குக்கி எப்படி திரும்ப மாறினாரு? அது நான் தான் டயாங் சொன்னேன். என்ன, நீ சொன்னியா? ஆமாம், நான் தான் சொன்னேன். நீ எவ்வளோ ஃபீல் பண்ண, எவ்வளோ கஷ்டப்பட்ட எல்லாமே சொன்னேன். மேபி அதனால வேணா சேஞ்ச் ஆக சான்ஸ் இருந்திருக்கும். அப்படியா? சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஜிமினா. நீ மட்டும் இல்லைனா என் குக்கி எனக்கு கிடச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் தான் உள்ளே வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் அப்படியே டயாங்கை பார்த்து ஸ்மைல் பண்ண, டயாங் ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணுன்னு அந்த ஹாரே அவ்வளோ அழகாக போகுது. இப்போது ஜங்குக் தான் டயாங்கை பார்த்து ஒரு மாதிரி விங்க் பண்ணுறாரு. என்ன இது, என் குக்கி எப்படிலாம் பண்ணுவேன்னா என்ன? அப்படின்ட்டு அவர் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சிட் பண்ணியிருக்காரு. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது பிரேக் டைம். டயாங் வந்துட்டு அவர் கிளாஸ்க்கு வெளில அப்படியே ஜிமின் கூட தான் ஜாலியாக நின்று பேசிகிட்ருக்காரு. இப்போ சடனாக ஒரு பர்சன் அங்கேருந்து நடந்து வராங்க. அப்படியே டயாங்கிட்ட தான் போகிறாங்க. என்ன இது, என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்னு டயாங் திங்க் பண்ணிகிட்டே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அந்த பர்சன் அப்படியே நீல் டவுன் பண்ணி, டயாங், நான் உன் பின்னாடி 2 இயர்ஸாக சுற்றிட்டுருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதை சொல்கிறதுக்கு எனக்கு பயம். இப்போ விட்டால் எனக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது. அதனால் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. டயாங்க்கு இதை கேட்க செம்ம ஷாக்காக இருக்குது. வியர்டாக அப்படி பார்க்குறாரு அந்த பர்சனை. ஆத்தாடி, வில்லங்க தானாக வந்துருச்சே, எந்த மூலையில் நிற்கிதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஜிமின் தான் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஜங்குக்கும் யதார்த்தமாக அந்த சைடு நடந்து வராரு. அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ப்ரப்போசல் சீனை ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க எல்லாருமே. ஸோ ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டயாங்க்கு தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ ஜங்குக் ஃபாஸ்ட்டாக அப்படியே டயாங்கிட்ட தான் போயிட்டு நிற்கிறாரு. ஓ டாரியோ, எவ்வளோ தைரியம் உனக்கு? நீ உனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம்? அது நான் இவனை லவ் பண்ணுறேன், அதனால் ப்ரப்போஸ் பண்ணேன். என்னாச்சு சார், எனி ப்ராப்ளம்? ஆமாம், ஆல்ரெடி மேரீடு. என்ன, மேரீடா? ஆனால் அவன் ஹேண்டில் ரிங்கே இல்லை அப்படின்னு சொன்னதோ ஜங்குக் தான் இப்போது டயாங் ஹேண்டை நோட் பண்ணான். அதில் ரிங் இல்லை. இப்போது ஜங்குக் அப்படியே டயாங்கை பிடிச்சி அவர் பக்கத்தில் டைட்டாக வச்சுக்கிறாரு. டயாங் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜங்குக் தான் இப்போது அவரோட ஹேண்டில் இருக்க ரிங் எடுத்து டயாங்கோட ஹேண்டில் போட்டு, ரிங் இல்லைன்னா மேரீடு இல்லைன்னு அர்த்தமா? இப்போ பாரு, வி ஆர் மேரீடு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட லிப்ஸில் தான் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. எல்லாருக்கும் அங்கே செம்ம ஷாக் அண்ட் ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் அப்படியே ஹாப்பியாக விசில்லாம் அடிக்கிறாரு. எல்லாருமே அப்படியே ஹாப்பியாக கிளாப்லாம் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டோரி போடலான்ட்டு நான் சூன் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.